உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு மாபெரும் நோக்கம் இருக்கிறது. நீங்க இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை அபிஷேகித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்து, மூச்சை கொடுத்து, உயிரை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, சம்பாத்தியத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து இதுவரைக்கும் நம்மளை வச்சிருக்கிறார்னா நம்மை கொண்டு ஏதோ ஒன்றை இந்த உலகத்துல கர்த்தர் செய்யும்படி விரும்புகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை இந்த உலகத்திலே செய்யும்படி விரும்புகிறார். உங்களை கொண்டு இந்த சாயர்புரத்துல நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்யும்படி விரும்புகிறார். God has a great plan and purpose for your life. படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், திறமை இருக்கலாம், திறமை இல்லாம இருக்கலாம். நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்ட இருக்கிறபடினாலேயே, தேவனால் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினாலேயே, தேவனால் மீட்கப்பட்டவர்களா இருக்கிறபடினாலேயே நான் சொல்லுகிறேன், இந்த மாலை நேரத்துல உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒருவேளை அந்த நோக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அந்த திட்டம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேன், அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு இதுவரைக்கும் மூச்சை கொடுத்திருக்கிறார். எத்தனை அலை வந்தது, கொரோனா அலை, எத்தனை வெள்ளங்கள் வந்தது, எத்தனை விபத்துகள் வந்தது, எத்தனை ஆபத்துக்கள் வந்தது. அதெல்லாத்தின் மத்தியில கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாத்திருக்கிறார்னா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். பிரதர், தம்பி, உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. வாலிப தங்கச்சி, உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஏன் பிறந்தேன், ஏன் இந்த உலகத்துல இருக்கிறேன், ஏன் தான் வந்தனோ, ஏன் தான் பிறந்தனோ, இந்த மாதிரி எண்ணம் உன் மனசுல இருக்குமானால் இந்த மாலை நேரத்துல உன் மனதை விட்டு கர்த்தரதை பிடுங்கும்படி விரும்புகிறார். இன்னைக்கு 1000 நெருக்கங்கள் உனக்கு இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் உனக்கு இருக்கலாம், 1000 தேவைகள் உனக்கு இருக்கலாம், அநேக மன அழுத்தங்கள் உனக்கு இருக்கலாம், மன உளைச்சல்கள் உனக்கு இருக்கலாம், மன உளைச்சல்களை கொடுக்கிற ஏராளம் பிரச்சனைகள், நெருக்கங்கள் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனா நான் இந்த மாலை நேரத்துல அவருடைய ஊழியக்காரனா நின்று சொல்றேன், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை அழுத்தம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற அந்த மகத்தான திட்டத்தை உன்னை கொண்டு இந்த உலகத்துல கட்டாயம் நிறைவேற்றுவார், கட்டாயம் நிறைவேற்றுவார். உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக, கர்த்தருடைய நோக்கத்துக்கு நேராக, கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராக திருப்பும்படி கர்த்தர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். 2 விதமான நோக்கம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை நோக்கம்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை? ஒன்று பொதுவான நோக்கம், இன்னொன்று குறிப்பிட்ட நோக்கம். எல்லாரும் சொல்லுங்க, ஒண்ணு என்ன, இன்னொன்னு என்ன? குறிப்பிட்ட நோக்கம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரை குறித்தும் தனித்தனியா ஒவ்வொரு நோக்கம் வச்சிருக்கிறார். என்னை குறித்த நோக்கம் நான் பிரசங்கியாரா இருக்கணும், அது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். நான் கல்லூரியில படிக்கும்போது இந்த திட்டத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். என்னுடைய கல்லூரி நாட்கள், கல்லூரியில காலடி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்பவுமே கர்த்தர் எனக்கு சொன்னார், இதுக்குதான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், பிரசங்கம் பண்றதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், ஊழியக்காரனா இருக்கிறது தான் உன்னை அழைச்சிருக்கிறேன்னு. என்னை குறித்த குறிப்பிட்ட நோக்கம் நான் ஒரு ஊழியக்காரனா இருப்பது. ஒருவேளை உங்களை குறித்த ஒரு குறிப்பிட்ட நோக்கம், நீங்க ஒரு வியாபாரியாக வியாபாரம் செய்கிறதா இருக்கலாம், அல்லது இன்னொருவருக்கு இன்னொரு நோக்கமா இருக்கலாம். இப்படி குறிப்பிட்ட நோக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் பொதுவான நோக்கம் ஒண்ணு இருக்குது. அந்த பொதுவான நோக்கம் எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம். இப்ப உங்களுக்கு குறிப்பிட்ட நோக்கம் தெரியணுமா, பொதுவான நோக்கம் தெரியணுமா? என்ன நோக்கம் தெரியணும் சொல்லுங்க. எல்லாருக்கும் என்ன நோக்கம் தெரியணும் தெரியுமா? அந்த குறிப்பிட்ட நோக்கம், என்னை பற்றி ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், அதை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிரதர், நான் உங்ககிட்ட வர்றேன், தலையில கை வைங்க, நான் கண்ணை மூடுறேன், என்னை பற்றி சொல்லிருங்க. அது எல்லாருக்கும் அது ஆசை. அந்த வரம் எனக்கு இல்லை.
வழங்குச்சா? உங்களுக்கு குறிப்பிட்ட நோக்கம் என்ன இருக்குன்னு சொல்ற வரம் எனக்கு இல்ல. சிலருக்கு இருக்குது. சில ஊழியர்கள கர்த்தர் அதுக்குன்னு அழைச்சிருக்கிறார். அவர்கள் அத சொல்லலாம். தீர்க்க தரிசன அழைப்போடு அழைக்கப்பட்டிருக்கிற சில தீர்க்கதரிசிகள் சொல்லலாம். எனக்கு அந்த அழைப்பு இல்ல. ஆனா, உங்க எல்லார பற்றிய பொதுவான நோக்கம் என்னன்னு உங்களுக்கு காண்பிக்கிற வரம் எனக்கு இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவான நோக்கத்த நீ அறிஞ்சு, அந்த பொதுவான நோக்கத்துக்கு உன்னை அர்ப்பணிச்சிட்டேனாலே, ஆட்டோமேட்டிக்கா நீ எந்த தீர்க்கதரிசிகிட்டயும் போகாமலே, குறிப்பிட்ட உன் வாழ்வின் நோக்கத்தை நீ அறிந்து கொள்ளுவாய். விளங்குச்சா உங்களுக்கு? அப்ப குறிப்பிட்ட நோக்கத்த அறிஞ்சுக்கிறன்னா, முதல்ல எத அறிஞ்சுக்கிறணும்? சொல்லுங்க. பார்க்கலாமா? பார்க்கலாமா? இந்த நோக்கத்த நம்ம அறியலன்னு வைங்களேன், ஒரு பொருளினுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியலனாலே, அந்த பொருளையே நம்ம வீணாக்கிருவோம். ஒரு பொருள் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியலன்னா, அறிவு இல்லன்னா, அந்த பொருள வீணாக்கிருவோம். உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மைக் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு? கையில வச்சு பேசுறதுக்கு. அதுக்கு தானே உண்டாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை எனக்கு இந்த மைக்கினுடைய நோக்கம் தெரியலன்னு வைங்க. இந்த மைக் எதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்குன்னே எனக்கு தெரியலன்னா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம், பெந்தைக்கோஸ்தே சபைக்குன்னே அடையாளமா ஒண்ணு இருக்கும். அது உங்களுக்கு இப்ப பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரியுமா? ட்ரம்மு. தெரியுமா உங்களுக்கு? ட்ரம்முன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப இந்த கீபோர்டெல்லாம் கிடையாது. கீபோர்டு, கிட்டார், பேட் எல்லாம் கிடையாது. என்னது? இப்படி ரவுண்டா ஒண்ணு இருக்கும். கொட்டு, கொட்டு. நீங்க சர்ச் அட்ரஸ் எல்லாம் தேவையே இல்ல. எந்த ஊர்லயும். கொட்டு சத்தம் தான். நேரா போயிரலாம். அதான் பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு அடையாளம். எங்க அப்பா சர்ச்சில நான் சின்ன பையனா இந்த மாரி பசங்க ஹாஃப் ட்ரவுசர் போட்டுக்கிட்டு இருக்கிற நாட்கள்லயே, எங்க அப்பா சர்ச்சில நான் தான் அந்த கொட்டடிக்கிற ஆளு. அந்த ட்ரம் ஸ்டிக் இருக்குது பாருங்க. கொட்டடிக்கிற குச்சி. கிட்டத்தட்ட இந்த மைக் மாரியே இருக்கும். இந்த மைக் மாரியே இருக்கும். ஒருவேள எனக்கு இந்த மைக்கினுடைய நோக்கம் எனக்கு தெரியலன்னா, நான் என்ன பண்ணுவேன்? இந்த மைக்க எடுத்துட்டு போயி பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மள பாதுகாப்பாரு, மைக்க பாதுகாக்க மாட்டாரு. அப்படி நான் ட்ரம் அடிச்சேன்னா என்ன ஆகும்? மைக்கும் போச்சு, ட்ரம்மும் போச்சு. இது 2ம் வீணா போனதுக்கு காரணம் என்னங்க? நான் பெரிய பாவியா இருந்ததுனால இல்ல. இந்த மைக்கினுடைய நோக்கம் எனக்கு தெரியல. சகோதரர்களுக்கு சொல்றேன். உங்கள் மனைவியை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா, உங்க மனைவியினுடைய வாழ்க்கைய வீணாக்கிருவீங்க. உங்க புருஷனுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா, உங்க புருஷனுடைய வாழ்க்கைய வீணாக்கிருவீங்க. உங்க பிள்ளைகளுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைய வீணாக்கிருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பணத்தை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா, பணத்தை வீணாக்கிருவீங்க. கர்த்தர் கொடுக்கிற நேரத்தை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியலன்னா, உங்க நேரத்தை வீணாக்கிருவீங்க. உங்களை குறித்த நோக்கமே உங்களுக்கு தெரியலனா 70 வருஷம் வாழலாம், 80 வருஷம் வாழலாம், 90 வருஷம் வாழலாம். அத்தனை வருஷங்களும் வீணா போயிடும். சீரியஸ், சீரியஸ். அதனால கடவுள் என்னை எதுக்கு இந்த உலகத்துல வச்சிருக்கிறார்ன்றத இன்னைக்கு அந்த பொதுவான நோக்கத்தை லைட்டா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு
நான் முடிக்க போறேன். இன்னொரு 3/4 மணி நேரத்துல முடிக்க போறோம். எடுத்து வாசிப்போம். ஒரு பொருளை குறித்த நோக்கம் நமக்கு தெரியணும்னா யாருகிட்ட கேட்டாதான் தெரியும்? கரெக்டா யாருகிட்ட கேட்டாதான் தெரியும்? சொல்லுங்க. அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணின மேனுஃபேக்சரர் அவர்கிட்ட கேட்டாதான் கரெக்டா சொல்லுவார். எதுக்காக உண்டாக்கப்பட்டது, எதுக்கு இந்த பொருள், இந்த பொருளினுடைய பயன்பாடு என்னன்னு அவர் தான் சொல்லுவார். இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும்? அப்பா அம்மாட்ட இல்ல. ஏன்னா நம்ம உருவாக்குனது அப்பா அம்மா இல்ல, தேவன். தேவன் நம்முடைய பெற்றோரை கருவியாக பயன்படுத்தினார். ஆனா நம்மளை ரியலா உண்டாக்கினவர் கர்த்தர். உங்களை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்தவர் கர்த்தர். ஏதோ ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும் தான் எங்க அப்பாவும் அம்மாவும் நினைச்சாங்க. என்னைய பெற்றெடுக்கணும்னு நினைக்கல. என்னைய பெற்றெடுக்கணும்னு நினைக்கல. நான் தான் பிறப்பேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஜெபராஜ் தான் பிறப்பான்றது அவங்களுக்கு தெரியாது. ஜெபராஜ பெற்றெடுக்கணும்னு தீர்மானம் எடுக்கல. ஏதோ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் நான் தான் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார். அதனாலதான் நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் தேவனால் தீர்மானிக்கப்பட்டு இந்த உலகத்திலே பிறந்தவர்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த உலகத்துக்குள்ள வந்தவர்கள். ஆகவே அவர்கிட்ட போய் கேட்போம், எதுக்காக ஆண்டவரே என்னை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க, எதுக்காக என்னை படைச்சீங்க, நான் ஏன் பிறந்திருக்கிறேன்? ரொம்ப 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 மிக 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 முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாராவது சத்தமா வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரியவங்க, சின்னவங்க, வாலிபர்கள் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆழக்கடவர்கள். அவர்கள் ஆழக்கடவர்கள். அவர்கள் ஆழக்கடவர்கள். மனுஷனை குறித்து கர்த்தர் நினைத்த பொழுதே, மனுஷனை குறித்து கர்த்தர் சிந்தித்த பொழுதே, மனுஷனை குறித்து கர்த்தர் யோசித்த பொழுதே, அவங்களை எப்படி உருவாக்கணும், அவர்களை எப்படி டிசைன் பண்ணணும், அவர்களை எப்படி வடிவமைக்கணும், இதையெல்லாம் சிந்தித்தவர். இதெல்லாத்துக்கும் முன்னால அவர்களை எதற்காக சிருஷ்டிக்கணும்ன்றத தீர்மானிச்சுட்டு தான் அவர்களை உருவாக்கினார். அவர்கள் எதற்காக அவர்களை சிருஷ்டித்தார்னா, அவர்கள் இந்த பூமியிலே, சத்தமா சொல்லுங்க, ஆழக்கடவர்களா ஆழக்கடவர்களா? நல்ல வாஸ்து சொல்லுங்கம்மா. உங்க பைபிள் என்னமா இருக்கு? அவர்கள் ஆழக்கடவர்கள். ஆனாவா ஆவனாவா? ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு எப்ப அன்னையில இருந்து அழுதுகிட்டு இருக்கேன். நான் பிறந்ததே எதுக்குதான்? உட்கார்ந்து இருக்கிறீங்க சிலர், அப்படிப்பட்ட நிலையோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களோட தான் கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, நீ அழுவதற்காக படைக்கப்பட்ட ஆள் இல்ல, ஆளுவதற்காக படைக்கப்பட்ட ஆள், ஆளுகை செய்யும்படி படைக்கப்பட்ட ஆள். உங்களை கர்த்தர் டிசைன் பண்ணும் போதே ஆளுவதற்காக டிசைன் பண்ணி இருக்கிறார். இப்ப ஆளணும்னா ஆளுவதற்கான ஆற்றல். ஆற்றல்னா என்ன சொல்லலாம்? திறன்.
ஆளுவதற்கான பலன், ஆளுவதற்கான எபிலிட்டி, இதெல்லாத்தையும் உள்ள வச்சாதான் அவர் என்ன செய்ய முடியும்? ஆள முடியும். இந்த மைக்கு இந்த மாதிரி நான் பேசுறத எடுத்து ஆம்பு கொண்டு போய் ஸ்பீக்கர் கொண்டு போகணும்னா அதற்கான ஆற்றல் இதற்குள்ள என்ன செய்யப்படணும்? வைக்கப்படணும். பலன் வைக்கப்படணும். மனுஷன் உண்டாக்குகிற பொருளே அது உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலோடு உண்டாக்கப்பட்டிருக்குமானால், நான் சொல்றேன், தேவனால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறக்கும் போதே ஆளுவதற்கான ஆற்றலோடு தான் கர்த்தர் நம்மை பெற்றெடுத்தார். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த ஆற்றலை உள்ள வச்சிருக்கிறார். நீங்கள் ஆளுகிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆளுகிறவர்கள். நானும் ஆளுகிறவன். ஆளுகிறவங்களுக்கு என்ன பேரு? ராஜா. ஆள்றவங்க தான் யாரு? நல்ல கவனிங்க, அவர்கள் வாழக்கடவர்கள்னு சொல்லல. கவனிச்சீங்களா? ஆண்டவர் படைக்கும் போதே என்ன மாதிரி பேசியிருக்கிறார் பாருங்க. அவர்கள் வாழக்கடவர்கள் சொல்லல, அவர்கள். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு போறதுக்குள்ள ஒரு 1000 தடவையாவது உங்க வாயில வரணும். என்னது? சத்தமா சொல்லுங்க. வாழக்கடவர்கள் இல்ல. நம்ம வாழ்றதுக்கு பிறக்கல, நம்ம வாழ்றதுக்குன்னு நினைச்சதுனாலதான் வாழ்க்கைய தள்ளுறதே கஷ்டமாயிடுச்சு. நிறைய பேர் சொல்றாங்களா, வாழ்க்கைய என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்கேன் பிரதர். என்னால என்ன செய்ய முடியல? தள்ள முடியாது பிரதர். வாழ்க்கையை தள்ளுறதுக்கு நீ அழைக்கப்பட்டவர் அல்ல. அது சிங்கம், புலி, கரடி எல்லாம் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கு. அதுவும் பிறக்குது, அதுவும் சாப்பிடுது, அதுவும் வளருது, அதுவும் குட்டி போடுது, அதுவும் ஒரு நாள் வரும்போது போய் சேர்ந்துருது. மனுஷனும் பிறக்கிறான், மனுஷனும் சாப்பிடுறான், மனுஷனும் வளர்றான், மனுஷனும் கல்யாணம் முடிக்கிறான், மனுஷனும் குட்டி போடுறான். அப்புறம் நாள் வரும்போது மிருகமும் வாழுது, மனுஷனும் வாழ்றான். மிருகம் வாழ்றதுக்கு படைக்கப்பட்டது, மனுஷன் ஆள்றதுக்கு படைக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆளுகிறவன். சத்தமா சொல்லுங்க. எனக்கு தெரியும் நம்மளால ஏன் சொல்ல முடியலன்னு நமக்கு தெரியும். நான் ஆள்ற ஆளுறது, என்னைய பார்த்தா ஆள்றது மாதிரியா தெரியுது. நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் பிரதர். என் குடும்பம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிற நெருக்கம் உங்களுக்கு தெரியுமா? நானா ஆண்டுகிட்டு இருக்கிறேன். இந்த உலகமே என்னை ஆண்டுகிட்டு இருக்குது. சூழ்நிலை என்னை ஆளுது, போராட்டம் என்னை ஆளுது, உபத்திரவம் என்னை ஆளுது, கஷ்டம் என்னை ஆளுது, தரித்திரம் என்னை ஆளுது, வியாதி என்னை ஆளுது, வெறுமை என்னை ஆளுது. எல்லாம் சுத்தி சுத்தி நான் ஆளப்படுகிற, நான் ஆளுகிறவனாய் அல்ல, ஆளப்படுகிறவனாய் இருக்கிறேன், ஆளப்படுகிறவளாய் இருக்கிறேன். என்னை சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னை ஆண்டுகிட்டு இருக்கு. என்னால மேல எழும்ப முடியல, என்னால ஆள முடியல. நான் ஒரு ஆளுகிறவளாய் இருக்க முடியலன்னு இந்த மாலை நேரத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து நினைத்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன்னோடுதான் கர்த்தர் இந்த மாலை நேரத்துல பேசும்படி விரும்புகிறார். ஒருவேளை இது போன்ற சத்தியத்தை இனிமேல் யாரோ ஒருவர் சொல்லாமல் விடலாம். ஆனால் இன்றைக்கு நீ கேட்க வேண்டும் என்றே என்னை இங்கே கொண்டு வந்தார், உன்னையும் இங்கே கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் என்னவென்றால், நீ இந்த உலகத்துல ஆளுகிறவனாய் எழும்ப வேண்டும். ஆளுகிற ஆற்றலை உனக்குள்ள வச்சிருக்கிறார். நீ எழும்ப வேண்டும். உன் சோதனைகளை நீ ஆள வேண்டும், உன் உபத்திரவங்களை நீ ஆள வேண்டும், உன்னுடைய பிரச்சனைகளை நீ ஆள வேண்டும், பாவத்தை நீ ஆள வேண்டும், சாபத்தை நீ ஆள வேண்டும், பிசாசை நீ ஆள வேண்டும், பிசாசின் கிரியைகளை நீங்க ஆள வேண்டும், செய்வினையை நீ ஆள வேண்டும், பில்லி சுனியத்தை நீ ஆள வேண்டும், மந்திர தந்திரங்களை நீ ஆள வேண்டும். அதுக்காகவே நீ படைக்கப்பட்டாய், அதற்காகவே நீ உருவாக்கப்பட்டாய். அந்த ஆற்றலை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். உண்மையிலேயே இந்த உலகத்துல ஆளுகிறவர் யார்? நம்முடைய தேவன். அதனால்தான் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். ஏன் அவர் ஆண்டவர்? அவர் ஆளுகை செய்கிறவர்.
அந்த ஆளுகை செய்கிறவர் அந்த ஆளுகிற அவருக்குள் இருந்த ஆற்றலை மனுஷனுக்குள்ள வச்சார். எப்படி வச்சார்? எதன் மூலமா வச்சார்? எப்படி மனுஷன் அதை இழந்தான்? ஏன் இன்னைக்கு ஆள முடியாம இருக்கிறான்? ஏன் நம்மால ஆள முடியல? மறுபடியும் அந்த ஆளுகையை எப்படி நமக்குள்ள கொண்டு வர்றது? இதெல்லாத்தையும் வேகமா குயிக்கா சொல்லி முடிக்க போறேன். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சத்தமா வாசிங்க பிரதர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை, அதாவது மனுஷனுடைய சரீரத்தை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, நல்லா கவனிங்க. நல்லா எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? கை தூக்காமீங்க. என்னை கவனிக்கிறோம், கை தூக்காமீங்க. சரி, எதை ஊதினார்? சத்தமா சொல்லுங்க. மண்ணினால ஒரு பொம்மையை செஞ்சுட்டு அந்த பொம்மையை தூக்கி வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் குனிஞ்சு தன் வாயை அவனுடைய நாசியில வச்சு ஊதினார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தார்? எதை ஊதினார்? எதை ஊதினார்? சுவாசத்தை ஊதல. கவனிச்சிங்களா? சுவாசத்தை ஊதல, ஜீவ சுவாசத்தை ஊதினார். இப்போ ஒரு கேள்வி. ஜீவ சுவாசம் பிரித்து எழுதுக, பிரித்து சொல்லுக. சாயர்புரத்துல எவ்வளவு தமிழ் படிச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடறேன் இப்போ. என்னம்மா முன்னால இருக்கிற பிள்ளைகள் என்ன அருமையா சொல்லுதுன்றீங்க. ஜீவன் கூட்டல் சுவாசம். வெறும் சுவாசத்தை கொடுக்கல பிரதர், ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தா. ஜீவன்னா என்ன அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சுவாசம்னா என்ன? ஜீவன்னா உயிர் இல்ல அப்படி நம்ம நினைச்சிட்டோம். சுவாசத்துலதான் உயிர், சுவாசம் தான் உயிர். ஜீவன்னா, ஜீவன் என்கிற வார்த்தை ஆழமான வார்த்தை. ஜீவன் என்றால் தேவனை போலவே ஆளுகிற தன்மை, தேவனை போலவே வாழுகிற தன்மை, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஜீவன். இன்னும் சொல்லணும்னா அந்த ஜீவன் தான் மனுஷனை தேவனோடு ஐக்கியப்பட வச்சது. அந்த ஜீவன் தான் மனுஷனை தேவனோடு உறவு கொள்ள வச்சது. அந்த ஜீவன் தான் இவனை ஆளுகை செய்ய வச்சது. அந்த ஜீவன் தான் இவனுக்கு சமாதானத்தை கொடுத்தது. அந்த ஜீவன் தான் இவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த ஜீவன் தான் இவனுக்கு நிம்மதியை கொடுத்தது. எல்லா மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தது எது? சத்தமா சொல்லுங்க. எப்ப மனுஷன் பாவம் செஞ்சானோ, கடவுளுக்கு விரோதமான பாவம் செஞ்சானோ, அப்போ தேவன் கொடுத்த ஜீவனை இழந்துட்டான். சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. மறுபடி சொல்றேன், எதை இழந்துட்டான்? ஜீவனை இழந்துட்டான். எது மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு? சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. சுவாசம் இருக்குது, ஜீவன் இல்ல. ஜீவன் இல்லாதனால தேவனோடு உறவு இல்ல. ஜீவன் இல்லாதனால தேவனோட ஐக்கியம் இல்ல. ஜீவன் இல்லாதனால
சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, வாழ்வு இல்ல, ஆளுகை இல்ல, அடிமையா மாறிட்டான். அப்போ இவனை மறுபடி ஆளுகிறவனாய், தேவனோடு உறவு கொள்ளுகிறவனாய், தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறவனாய் இவனை மாற்றணும்னா இவனுக்கு என்ன வேணும்? இப்போ சத்தமா சொல்லுங்க. இவனுக்கு மதம் வேணாம், இவனுக்கு இன்னொரு மதம் தேவையில்லை. மனுஷனுக்கு இன்னொரு மதம் தேவையில்லை. எந்த மதமும் மனுஷனை ஆளுகிறவனாய் மாற்றாது, இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் ரிலிஜியன். கிறிஸ்தவ மதமும் மனுஷனை ஆள்றவனா மாற்றாது. மதம் ஒரு மனுஷனை அவன் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாய் மாற்றாது. மனுஷன் வெற்றியுள்ளவனாய், ஜெயமுள்ளவனாய், ஆளுகிறவனா மாறணும்னா அவனுக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? மனிதனுக்கு தேவையான அந்த ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அநேகர் மதத்தை உண்டாக்க வந்தார்கள், மத கொள்கைகளை கொடுக்க வந்தார்கள், மத சட்ட திட்டங்களை கொடுக்க வந்தார்கள். ஆனால் இயேசு மாத்திரமே ஆதாம் இழந்து போன, ஏதேன் தோட்டத்திலே மனிதன் இழந்து போன ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய 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 ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 1:4 சொல்லுகிறது, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசுநாதர்கிட்டே போய் எதுக்காண்டவரை நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கம் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிரு. உயிர் இல்ல, உயிர் இல்ல, ஜீவன். ஜீவன், God kind of life, தெய்வீகமான ஒரு வாழ்வு, ஆள வைக்கிற ஒரு ஜீவன், சமாதானம் கொடுக்கிற ஜீவன், தேவனோடு உறவு கொள்ள வைக்கிற ஜீவன். ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தான் உள்ளத்துல ஆண்டவரா ஏற்றுக்கொள்றானோ அந்த வினாடியில ஆதாம் இழந்து போன அந்த ஜீவன் அவனுக்குள்ளே வைக்கப்படுகிறது. அந்த ஜீவன் அவனுக்குள்ள வைக்கப்படுது. இங்க யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இந்த இடத்துல புதுசா வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க அழுது கொண்டிருக்கிறதுக்கு காரணம், உங்களால வாழ முடியாம ஒரு அடிமையை போல இருக்கிறதுக்கு காரணம், உங்களுக்குள்ள இந்த ஜீவன் இல்ல பிரதர், உங்களுக்குள்ள இந்த ஜீவன் இல்ல சிஸ்டர். இந்த மாலை நேரத்துல உங்களை கடவுளோடு இணைக்கிற, அந்த தெய்வத்தோடு உங்களை ஐக்கியம் கொள்ள வைக்கிற அந்த ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதுவரைக்கும் அந்த இயேசுவை ஒரு மத தலைவரா நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு மதத்தை உண்டாக்க வரல, உங்களுக்கு வாழ்வை கொடுக்கும்படி வந்தார், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். இந்த நேரத்துல நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க இருதயத்தை திறந்து, இயேசுவே என் உள்ளத்துல வாரும், உம்மை என் ஆண்டவரா ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய இரட்சகரா ஏற்றுக்கொள்றேன்னு இருதயத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆதாம் இழந்து போன அந்த ஜீவன் நாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள வந்துடும். நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே உள்ள வந்துடும். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்றேன், இயேசுவை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்றேன், உங்க தெருவில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சாயர்புரத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் வெறும் சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் வெறும் சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா உங்களுக்குள்ள ஓடுவது வெறும் சுவாசம் இல்ல பிரதர், வெறும் சுவாசம் இல்ல சிஸ்டர். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்குள்ளே ஓடுவது ஜீவ சுவாசம். சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று,
அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். இப்ப கேள்வி, பாஸ்டர் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன வந்துருச்சுன்னு சொல்றீங்க? ஜீவன் வந்துருச்சுன்னா என்ன வரணும்? அப்பா ஆளுக வரணும்ல. நான் ரட்சிக்கப்பட்டு 17 வருஷம் ஆச்சே, ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சே, ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சே, ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஆச்சே, ரட்சிக்கப்பட்டனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டனே, ஆனா எனக்குள்ள இன்னும் ஆளுக வரலையே. ஆளுக வரலையே. ஏன் வரல? சீக்கிரம் கடகடன் வாசிங்க, சத்தமா வாசிங்க. 1 யோவான் 5 அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம் 1 யோவான் 5:11. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் எடுங்க எடுங்க, சீக்கிரம் எடுங்க. எத்தனாவது பக்கம் பிரதர்? 329. புதிய ஏற்பாட்டு 329வது பக்கம். எல்லாரும் பாருங்க பாப்போம். தேவன் நமக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களாய நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார். நல்லா வாசிங்கம்மா. எப்படியாவது 2024 தந்துருவார். ஜனவரி 1ஆம் தேதி தந்துருவார். அப்படி போடல. என்னங்க போட்டிருக்குது? எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு, எனக்கு சொல்லுங்க. எனக்கு, மறுபடியும் சொல்லுங்க. எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். வாசிங்க பிரதர். குமாரனை உடையவன். எத்தனை பேர் இயேசுவை உடையவர்களா இருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்க இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். உயிரை உடையவன் அல்ல. உயிர் இல்ல, இது ஜீவன். உயிர் வேற, ஜீவன் வேற. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் என்ன இல்லாதவன்? அப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் குமாரன் இருக்கிறாரா? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? இயேசுவை ஆராதிக்கிறீங்களா? இயேசுவை ஆண்டவர்னு நீங்க நம்புறீங்களா? அப்படின்னா உங்களுக்குள்ள வெறும் சுவாசம் இல்ல, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ சுவாசம், ஜீவன் இருக்குது. ஆனா ஆளுகை ஏன் பாஸ்டர் இல்ல? ஆளுகை ஏன் என் வாழ்க்கையில இல்ல? ஏன் என்னால ஆள முடியல? அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் சத்தமா சொல்லுங்க. அப்ப இதுவரைக்கும் என்ன செய்யல? இருக்கு. ஆனா அதத்தான் யோவான் சொல்றார். யோவான் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உண்டு, ஆனா நீங்க அதை என்ன செய்யல? அறியல. அறியலனா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னு அறியலனா, உள்ள இருக்கிறதனுடைய பலாபலனை உங்களால அனுபவிக்க முடியாது. உள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு உண்டு, நீங்கள் அறியலாம். ஒரு நாள் பைக் எடுத்துட்டு பெட்ரோல் பல்க் போனேன், பெட்ரோல் போடுறதுக்கு. பெட்ரோல் போற நேரம் காசு இருக்குதான்னு பார்த்தேன். காசே இல்ல. இந்த பாக்கெட்ல பாக்குறேன், இந்த பாக்கெட்ல பாக்குறேன், அந்த பாக்கெட்ல பாக்குறேன், பர்சுல பாக்குறேன், காசே இல்ல. நல்ல வேளை அவன் இன்னும் என்ன செய்யல? பெட்ரோல் போடல. தப்பிச்சா போதும்னு வேகமா அவன்கிட்ட மூஞ்சியை காமிக்காம ஊர்த்திக்கிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுல வந்த பிறகு இந்த பாக்கெட், பின்னால இருக்கிற பாக்கெட்ல பாக்குறேன், அதுல ஒரு 300 ரூபா இருக்கு. எங்கேயோ நான் போன இடத்துல கொடுத்த காணிக்கைய வாங்கி வச்சிருக்கிறேன். உள்ள 300 ரூபா இருக்குது. இருந்தும் 300 ரூபா இருந்தும் நான் பைக்கை உருட்டி கொண்டே வந்தேன். காரணம் என்ன? சொல்லுங்க பிரதர். இல்லாததினால் அல்ல,
இருக்கிறது எனக்கு தெரியாததினால் ரொம்ப தூரம் ஊர்ட்டிக்கிட்டே வந்தேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து பாடுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. இப்ப உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா இல்லையான்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எப்பமாவது பைபிளை வாசிக்கும் போது, வேதத்தை வாசித்துக்கிட்டே இருக்கிறீங்க, அதை வாசிக்கும் போது அதுல இருக்கிற ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்குன்னே பேசுற மாதிரி என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்க சர்ச்சில் வந்து உட்காரும் போது ஆராதனையின் மூலமாகவோ, ஆராதனை நடத்தும் பொழுதோ, பிரசங்கத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வார்த்தை என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட பேசி இருக்குதா? நீங்க வந்து வீட்ல சிடில அல்லது யூடியூப்ல பாட்டு கேட்கும் போது அந்த பாட்டை பலமுறை கேட்டிருப்பீங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அதே பாட்டை கேட்கும் போது அந்த பாட்டு உங்களுக்கு ஊழியம் செஞ்சிருக்குதா? உங்க கண்ணுல உங்களை அறியாம கண்ணீர் என்னைக்காவது வந்திருக்குதா? அப்படின்னா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஒரு தடவை நடந்திருந்தா கூட உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனாலதான் அது நடக்குது பிரதர். ஜீவன் இருக்கிறதுனாலதான் நடக்குது. ரோட்ல போற எல்லாருக்கும் நடக்காது. ஆனா உங்களுக்கு அது நடக்குதுன்னா உங்களுக்குள்ள தேவன் அந்த ஜீவனை உள்ள வச்சுட்டார். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் ஜம்ப் ஆகுது. பாட்டை கேட்கும் போது அந்த பாட்டு ஊழியம் செய்து, சபையில வந்து உட்காரும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ளே ஏற்கனவே அந்த ஜீவனை கர்த்தர் உள்ள வச்சிட்டா. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியாத அந்த ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து கர்த்தர் சம்பாதிச்சு அவரை விசுவாசிக்கிற நமக்குள்ள அதை டெபாசிட் பண்ணிவிட்டா. பிரச்சனை என்னன்னா, உள்ள ஜீவன் இருக்கு நமக்கு தெரியாம போச்சு. ஜீவன் இருக்குன்னு தெரியாம நான் சொல்றேன், கவனிங்க. இந்த ஜீவனை உள்ள வைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆதாமுக்குள்ள இருந்த ஜீவன் எதனால வெளியே போச்சு? பாவத்தினால வெளியே போச்சு. அப்ப மறுபடி மனுஷனுக்குள்ள ஜீவனை வைக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? உள்ள இருக்கிற பாவத்தை எடுக்கணும். உள்ள இருக்கிற பாவத்தை எடுத்தாதான் எதை வைக்க முடியும்? பாவத்துக்கு பதிலா வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு பதிலா நீதிய உள்ள வைக்கணும். பாவத்துக்கு பதிலா எதை வைக்கணும்? நீதிய உள்ள வைக்கணும். பாவம் வெளியே போகணும், எது உள்ள வரணும்? நீதி உள்ள வந்தாதான் நீதியும் ஜீவனும் ஒரே இடத்துல தங்கும். பாவமும் ஜீவனும் என்ன செய்ய முடியாது? தங்க முடியாது. அப்போ பாவத்தை முதல்ல வெளியே எடுக்கணும். பாவத்தை வெளியே எடுக்காம ஜீவனை உள்ள வைக்க முடியாது. இப்ப ஜீவனை உள்ள வைக்கணும்ன்ற நோக்கத்தோடு தான் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் உறிஞ்சி எடுத்ததுக்கு காரணம், நமக்குள்ள அவருடைய நீதியை வச்சு அந்த நீதியின் மூலமா எது வேலை செய்யணும்? இப்போ ஜீவன் வேலை செய்யணும். அப்போ பாவம் போயிடுச்சு, என்ன உள்ள வந்துருச்சு? தேவனுடைய நீதி. நீதி எல்லாரும் சொல்லுங்க, என்னது? 2 வசனம் வாசிங்க. 1 ரோமர் 8:10. ரோமர் 8:10 சத்தமா. எதன் நிமித்தம்? ஆவியானது எதன் நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்குதா?
நீதி எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நீதி நிமித்தம் என்ன உள்ளதா இருக்குது? ஜீவன் உள்ளதா இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். இயேசு பாவமறியாத இயேசு பாவமானது உண்மைன்னா அவரை விசுவாசிக்கிற நம்மை, நீதி அறியாத நம்மை கர்த்தர் நீதியாக்கிட்டார். இப்ப நல்லா கவனிங்க. என்னைய இந்த ஒரு பாயிண்ட மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்க நான் விரும்புறேன். உள்ள இருக்கிற ஜீவனை வச்சு நீங்க உங்க சூழ்நிலைகளை ஆளுகை செய்யணும்னா கவனிங்க. உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை நீங்க ஆளுகை செய்யணும்னா எதை குறித்த உணர்வும் அறிவும் உங்களுக்கு ரொம்ப அவசியம் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற நீதியை குறித்த அறிவு தேவை. நமக்கு எதை குறித்த அறிவு நல்லா இருக்கு தெரியுமா? எதை குறித்த அறிவு நல்லா இருக்கு தெரியுமா? நம்ம செஞ்ச பாவத்தை குறித்த அறிவு நல்லா இருக்கு. 2017ஆம் ஆண்டு ஜூலை மாசம் இந்த தப்பு பண்ணேன் பிரதர், இந்த பாவத்தை பண்ணிட்டேன் பிரதர், இது அந்த அறிவு இருக்கு. குற்ற உணர்வு இருக்கு, பாவ உணர்வு இருக்கு, பாவின்ற அறிவு இருக்கு. ஆனா கர்த்தர் இவ்வளவு கரையும் கொடுத்து நம்மளை நீதியாக்கி நமக்கு ஒரு பேரும் கொடுத்திருக்கிறாரு. நீதி உள்ளவர்களுக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. நீங்க எல்லாம் யாரு? பாவியா நீதிமானா? இன்னைக்கு சொல்லுவீங்க நல்லா. ஆனா நம்மள அறியாம உள்ள என்னதான் இருக்குது? பாவி பாவி நாம் பாவி நாம் பாவி நாம் பாவி நாம் பாவியாக்கும் நாம் பாவியாக்கும் நாம் பாவியாக்கும். நான் இதுலயே பிறந்து வளர்ந்தாள், அதனாலதான் நான் சொல்றேன். இதுலயே இருந்தாள் பிறந்ததுல இருந்து. அன்னைக்கு பாட்டு பாடினாலும் பாவி பாட்டு தான், சாட்சி சொன்னாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவியாகிய அடியேனையும் ஒரு சிறு சாட்சியாய் நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு. இவர் சொல்லி உட்கார்ந்த உடனே பக்கத்துல இன்னொருத்தர் எந்திரிப்பார். ஏன்னா எங்க சர்ச்சில் நடந்தது. அவரும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே ஒயிட்ல இருப்பார், பைபிள் பெருசா வச்சிருப்பார். அவர் 23 வருஷம் விசுவாசியா இருப்பார். அவரெல்லாம் பெரிய பரிசுத்தவான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இவர் உட்கார்ந்தோடனே அவர் எந்திரிச்சு சொல்லுவார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பாவிகளிலேயே பிரதான பாவியாகிய அடியேனையும் ஒரு சிறு சாட்சியா நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு. என்னன்னா 2 பேருக்கும் போட்டி. பெரிய பாவி யார்? அட பாவிகளா, உங்களுக்காக பரலோகத்தை திறந்து சிங்காசனத்தை விட்டு மாட்டுக்கொட்டுல வந்து பிறந்து கல்வாரி சிலுவையில ஏறி கடை சொட்டு ரத்தத்தை சிந்தி உங்க பாவத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய நீதியை கொடுத்தாரு. இவ்வளவு செஞ்ச பிறகு இன்னும் நீ என்னதான் சொல்லிட்டு இருக்க? பாட்டும் என்ன பாட்டு? ஒரு ஃபேமஸ் பாட்டு. அந்த காலத்துல நாங்க வாரம் எங்க சர்ச்சில் பாடுவோம், எவ்ரி வீக். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எங்க சர்ச்சில் அது அந்த அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? பாவி நீச பாவி நானையா தேவாயிரம் செய்ய மாட்டீரோன். சொன்ன உடனே எல்லார் கண்ணுல இருந்து என்ன வரும்? ஏன்னா எல்லாம் பாவம் செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. அதனால இந்த பாட்டை பாடினோடனே எல்லாருக்கும் என்ன வருது? இந்த பாட்டை பாடிட்டு வீட்டுக்கு போய் மறுவாரமும் எல்லாம் பாவம் செஞ்சுட்டு அடுத்த வாரமும் வருவோம். ஏன்னா அடுத்த வாரமும் என்ன இருக்கும்? பாவி நீச பாவி நானையா
அழகா பாடுறீங்களே. கவனிங்க. பாட்டு நல்ல பாட்டு. நான் நினைக்கிறேன் இது எமில் ஜெபசிங் என்கிற தேவ மனுஷனால் எழுதப்பட்ட பாட்டு. அற்புதமான அருமையான பாட்டு. பாட்டு நல்ல பாட்டு. பாடுற ஆளு தப்பான ஆளு. இது யார் பாடுற பாட்டுன்னா, புதுசா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்ட்ட வர்ற ஆளு தன்னை பாவின்னு ஒத்துக்கிட்டா தான் வர முடியும். ஆண்டவரே, நான் பெரிய பாவி ஐயா, என் மேல இரக்கம் காண்பீங்க ஆண்டவரே. என் உள்ளத்தில் இருக்கிற அலங்கோலத்தை பாருங்க ஆண்டவரே. என்னை சுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையா மாற்றுங்க ஆண்டவரேன்னு புதுசா ஆண்டவர்ட்ட வர்ற ஆளு பாட வேண்டியது. பாடுற ஆள் யாரு இப்போ? 12 வருஷம், 17 வருஷம், 27 வருஷம்லாம் உட்கார்ந்துகிட்டு என்ன பாடிக்கிட்டு இருக்கு? அன்னைக்கு ஒருவேளை இந்த வெளிச்சம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து பாட்டெல்லாம் மாத்திட்டார். இன்னைக்கு பாட்டெல்லாம் கொஞ்சம் புதிய வெளிச்சத்துல கர்த்தர் கொடுக்கிறார். புது உடன்படிக்கையின் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு பாட்டை மாத்திட்டார். இன்னைக்கு நம்ம பாட வேண்டிய பாட்டு அது இல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாட வேண்டிய பாட்டு என்ன தெரியுமா? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். டெய்லி 3 தடவை 4 தடவை 5 தடவை இந்த பல்லவியை மட்டும் பாடி பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. உங்களுக்குள்ள நீதியின் உணர்வு வெளியே வர ஆரம்பிக்கும், மேலோங்க ஆரம்பிக்கும். நீதியின் உணர்வு வர வர ஜீவன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஜீவன் ஆக்டிவேட் ஆக என்ன நடக்கும் தெரியுமா? ஆளுகை உங்க வாழ்க்கையின் பங்காக மாறும். நான் ஊழியக்காரனா நின்னு சொல்றேன், எத்தனை வருஷம் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் உங்களை ஆண்டுகிட்டு இருந்துச்சோ, உங்களை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ, அந்த அடிமைத்தன சங்கிலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல உங்க வீட்டை விட்டு பிடுங்கி தெரித்து எறியப்படும். நீங்கள் ஆளுகிறவர்களாய் எழும்புவீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு ஆளுகை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஆளுகை செய்கிறத நீங்க மாத்திரம் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் பார்ப்பார்கள். நீங்க ஒரு ராஜாவை போல எழும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மாறாத திட்டம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆமென். வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நீதிமான் 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 வாசிக்கும் போதெல்லாம் யாரை யோசிச்சுக்கிட்டே வாசிப்பீங்க? நீதிமான் வாசிக்கும் போது யாரை யோசிப்பீங்க? நாங்க எவரையும் யோசிக்கிறது இல்ல பிரதர். ஒரு அதிகாரத்தை வாசித்து முடிக்கணும், கட 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 கடன்னு வாசி அப்படி வாசிக்கிறவங்க உண்டு. சிலர் நீதிமான் வாசிக்கும் போது யாரை யோசிச்சுக்கிட்டே வாசிப்பாங்க தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லோத்து, யோவான், நோவா, இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்க அந்த பிரசங்கியாரு ஃபாதர் பெர்க்மன்ஸ், பெரிய பெரிய நீதிமான்களா இருக்கிறாங்க பிரதர். நீங்க அடியேன் பாவி பிரதர். நான் யாரு பிரதர்? ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், இது மாதிரி 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டம், ஒரு சர்ச். என்னை இந்த சர்ச்சுக்கு மேலேயே பின்னால பால்கனில ரூம்ல தங்க வச்சிருந்தான். சர்ச்சில் நடக்கிறதெல்லாம் அப்படியே எனக்கு கேட்கும். நான் எப்பயுமே நைட்ல எப்பவுமே லேட்டா தூங்குவேன். அதனால கொஞ்சம் காலையில லேட்டா தான் எந்திரிப்பேன். ஆனா அங்க அந்த அதிகாலை ஜெபம் 4:30 மணிக்கு ஜெபம். அந்த ஜெபம் பண்ணா ஒரு 3, 4 பேர் தான் ஜெபம் பண்ணுவாங்க. சகோதரிகள். சத்தம், பயங்கரமான சத்தம். என்னை எழுப்பிடுவாங்க. எனக்கு தூக்கம் போறதே அதுவே ஒரு பெரிய இது. இதுல அந்த ஜெபிக்கிறத கேட்டா அப்படியே கேட்கும் எனக்கு. ஒரு சகோதரி ஜெபிக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க சமூகத்துக்கு பாவி வந்துட்டேன் ஆண்டவரே. பாவி வந்திருக்கிறேன், மிகப்பெரிய பாவி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்க சமூகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்னவே இல்ல, அருகதையே இல்ல ஆண்டவரே. அருகதையற்றவ வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் வந்ததுனாலேயே உங்க சமூகமே தீட்டுப்பட்டு போச்சு ஆண்டவரே. இந்த அம்மா வந்ததுனாலேயே சமூகமே என்ன ஆகி போச்சாம்?
ஏற்கனவே நான் கோபத்துல இருக்கேன். இது வேற கேட்கும்போது எனக்கு வேற அபிஷேகமே வருது. அப்படியே கீழே இறங்கி வந்து முடிய பிடிச்சு தூக்கி, பாவி பாவி என்று உங்களை பார்க்கிற வரை உங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. என்னைக்கு உங்களை நீதிமான் என்று பார்க்கிறீர்களோ அங்கேதான் பாவத்தை மேற்கொள்ளுகிற பலன் உங்களுக்குள்ளே உண்டாகிறது. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் எதை ஆள்றீங்களோ இல்லையோ, பாவத்தை ஆளுகை செய்ய வேண்டும். பாவத்தை மேற்கொள்ளணும். பாவத்தை ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கணும்னா நீதிமான் என்கிற உணர்வு உள்ள வரணும். நீதிமான் என்கிற உணர்வு உள்ள வரும்போது உங்களுக்குள்ளே டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னால வந்த சோதனை மறுபடி உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னால வரும் பொழுது அந்த சோதனையை பார்த்து அஞ்சி பயந்து அந்த சோதனையில விழுந்து போனவர்கள் இப்போ நீதிமான் என்கிற உணர்வை சில நாட்கள்ல வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதே சோதனை வரும் பொழுது ஈஸியா மேற்கொள்ளுவீங்க. இது உள்ளே கர்த்தரால் வைக்கப்படுகிற பலன். ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? நீதிமான் என்கிற உணர்வை நீங்க என்ன செய்யணும்? வளர்த்துக்கிடணும். எப்படி வளர்த்துக்கலாம்? ஒண்ணு, பைபிள்ல நீதிமான்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வாசிக்கும் போது யார நினைச்சுக்கிட்டே வாசிக்கணும்? இனிமேலு நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்படின்னு வாசிக்கும் போது யார நினைச்சுக்கிட்டே வாசிக்கணும்? உங்களை நினைச்சுக்கிட்டே வாசிக்கணும். நீதிமானின் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு வாசிக்கும் போது யார நினைச்சுக்கிட்டே வாசிக்கணும்? நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் அப்படின்னு வாசிக்கும் போது யாரை நினைச்சுக்கிட்டே வாசிக்கணும்? வாசிப்பீங்களா இனிமேலு? அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கண்ணாடி முன்னால போய் நிப்பீங்கல்ல, நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா? நிப்பீங்கல்ல. அப்படி நிக்கும் போது கண்ணாடிக்குள்ள ஒரு ஆள் தெரிவார்ல, நீங்க நிக்கும் போது அந்த ஆளை பார்த்து நிக்கும் போதெல்லாம் தலை சிவுங்க. சிலர் கண்ணாடி முன்னாலேயே நேரத்தையே காலத்தையும் ஓட்டிடுறாங்க. அதுலயே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடுது. சரி, அது இருக்கட்டும். அதை பற்றி நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா ஒவ்வொரு முறை கண்ணாடியில நிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, நீ கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறாய். நீ ஒரு நீதிமான். நீ ஒரு நீதிமான். உங்களுக்குள்ள அந்த உணர்வு வர ஆரம்பி. நீதிமான்கள் நீதிமான்கள் மற்றவர்களுடைய தப்ப கூட அமைக்கிடுவாங்க. யோசேப்பு நீதிமானா இருந்து தன் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமா தான் அவளை தள்ளிவிட மனதா இருந்தானா. அத வெளியே சொல்லல. ஏன்னா அவனுக்கு தெரியாதுல, தூதன் இன்னும் பேசல. ஆனா அவன் நீதிமானா இருந்ததுனால மற்றவங்க தப்ப கூட என்ன செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரமான கிறிஸ்தவர்களா எழும்பணும். அப்படி ஒரு குவாலிட்டி கிறிஸ்டியன்ஸா எழும்பணும். எப்ப எழும்புவோம்னா நீதிமான் என்கிற உணர்வு வரும்போது. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் பைபிள்ல இருக்குது. சொல்லுங்க, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம். யார் அந்த நீதிமான்? சொல்லுங்க. எலியா பிரதர். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு யாருதான் ஞாபகம் வருது? எலியா தானே ஞாபகம் வருது. இன்னையில இருந்து யார் ஞாபகம் வரணும்? வருமா வராதா? வந்துச்சுன்னா நீங்க ஆளுவீங்க. வந்துச்சுங்கன்னா யோ ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆள கடவர்கள். நீங்கள் ஆளுவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆளுவேன். அதனாலதான் ஆதியாகமத்துல ஆழக்கடவர்கள் சொன்னவர் வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். பாட்டு மட்டும் பாடுவோம் சர்ச்சில் நல்லா, ராஜாக்களும். வீட்டுக்கு போன பிறகுலாம் இருக்கு. உங்களை எப்படி பாக்குறீங்க? உங்களை குறித்த உங்கள் பார்வை, உங்களை குறித்த தேவ நோக்கம், உங்களை குறித்த தேவ திட்டம்
இந்த நீதிமான் என்கிற உணர்வுல வெளிப்படுவதாக. ஆமென். நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் அந்த ஜீவன் வெளிப்பட போகிறது. தேவன் கொடுத்த அந்த ஜீவன் வெளிப்பட போகிறது. நீங்கள் ஆளுகிறவர்களாய் மாறுவீர்கள். எழும்பி நிற்போம், கண்களை மூடுவோம்.